गाइस எல்லாருக்கும் வணக்கம். நான் சரஸ்வதி விஜய். நான் என் கோயிலுக்கு இந்த கேம் விளையாடுறேன். சரி நீங்க யாரு? நான் ராமா விஜய். நீ யாரு? தக்ஷிகா நரேன். ஓகேவா? இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா எங்களோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா கிரகப்பிரவேசத்துக்கு எல்லாரும் இன்வைட் பண்ணதுக்காக நாங்கள் தக்ஷி வீட்டுக்கு வந்திருக்கோம். சென்னையில் வந்து சுற்றி எல்லார் வீட்டுக்கும் வந்து எப்படி பத்திரிக்கை வச்சோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட நிறையா தெரிஞ்ச ஆளுங்களாம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு வர போகிறாங்க. நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து கூப்பிட்ருக்கோம். அது யாரெல்லாம் கூப்பிட்டா என்னன்றதா இன்னைக்கு வீடியோவில் இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள. சரஸ் அப்படியே வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா நான் மீறி படத்துக்கு டிக்கெட் போட்டு கூப்பிட்டு வந்தா படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே எங்கள் லைஃப்லேயே வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாதியிலே படம் பார்க்காம போகிறோம். ஆமாம், எங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வேலை இருக்கு. மிச்ச பாதியாவது நல்லா இருக்கும்னு நம்பி பொறுமையாக பார்க்குற அளவுக்கு தைரியம் இல்லை. ரோமா படம் எப்படி இருந்துச்சு? ரோமா சூப்பராக இருந்துச்சா? பாவம் குழந்தைக்கு தெரியல. பாதி பேர் நிறைய பேர் போறாங்க. ஆமா, எல்லாம் கண்ணாடி கிளம்ப வேண்டியதான். ஸோ எங்கள் வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு படம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை கழட்டி கொடுத்துட்டு வந்தது இந்த தாட்டி தான். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மேபி சில பேருக்கு அது பிடிக்கலாம். எங்களோட பெர்ஸ்பெக்டிவை தான் நான் சொன்னேன். எங்கள் கூடவே இன்னொரு 10 பேர் வந்து லைனாக 2 பேராக கண்ணாடியை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. நாங்கள் இப்போ ஊருக்கு கிளம்பணும். அதில் ஆக்சுவலாக வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா மிச்ச பாதியும் பார்த்துருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அருமையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் ஓரளவு பார்த்துருக்கலாம். பட் என்னன்னா எங்களுக்கு டைம் இல்லை. நாங்கள் ஊருக்கு கிளம்பணும். இந்த அப்பனும் அப்பயே சொன்னேன் ஊருக்கு போகிற அன்னைக்கு இது வேண்டாம்னு. எல்லா வேலையும் அப்படியே இருக்குது. வீடு ஃபுல்லாக சுத்தம் பண்ணணும். வந்து வந்துட்டோம். ஸோ வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கூட்டி தொடச்சி மொழுகி துணியை காய வச்சு இந்த மழை காலத்தில் வந்து துணி காயக்கிறதுல பெரிய சிரமமாக இருக்குது. ஒரு வழியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் நான். ஐயோ துணி எடுத்து வைக்கலன்னு வந்து பாதி படத்தை வந்ததுனால என்னவோ எல்லா வேலையும் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக 2 வீடியோ ஒர்க்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் நாங்கள் அப்புறம் ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். அங்கே பிள்ளைங்களாம் விளையாண்டுட்டு இருக்கு. என்ன விளையாட்டுமா விளையாடுறீங்க? சரி கிளம்பலாம் வாங்க. எங்கே போகிறோம்? சரி வரோம். காலையில் எங்கே இறங்கலான்றது ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. எக்மோரா தாம்பரமான சரசு வந்து பிள்ளைங்க பார்க்க போகிறோம். யார் வீட்டுக்கு போகிறோம்? யார் வீட்டுக்கு போகிறோம்? நாங்கள் பிகே பாயிண்ட்டுக்கு போகிறோம். ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பெரிய டாஸ்க் என்னன்னா இந்த பெரிய அது பேர் என்னன்னு தெரியல. அந்த நடந்து போவோம்ல அது ஸ்டார் கேஸை தாண்டி போகணும். அதில் வந்து இந்த குட்டியை இந்த நிறையா சாமாவே எல்லாத்தையும் எடுத்து போகணும். ஸோ ஒரு வழியாக நாங்கள் வந்தாச்சு. ரோமா பிரசிப்பாருங்க 4 மணி ஆச்சு. ஜாலியாக முடிச்சுட்டு உட்காந்து எல்லாம் பழகியாச்சு. அன்னைக்கு ஒரு நாள் வந்து நான் தனியா வந்தேன்ல, அப்பெல்லாம் நாங்க 5 மணி விடிய நீ தனியா வந்தியா? இல்ல நானே எல்லாரும் அம்மா எல்லாம் சேர்ந்து வந்தோம். அப்பனுதான் வந்து தூங்கிட்டு இருக்காரு. காதுலயே கேட்கல. அவரை தூங்க விட்டுலாம். அவரு தனி கனவுல சரி தூங்கலாமா? இங்க பாருங்க, இதுதான் நியூ ஃப்ரெண்ட் ஆரவ். ஆராத்யோட தம்பி. சரி தூங்கலாமா?
The next morning. அதான சொல்லி காலையில் 3 மணிக்கு இறங்கணும். கிளம்புறப்ப 11 மணி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் பெசன் நகர் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு கிளம்புறோம். அங்கேருந்து அப்படியே அடுத்தடுத்த ப்ரோக்ராம் பண்ணலாம். கேபில் போகலான்னு தான் பார்த்தோம். பட் பைக்கில் தான் கம்ஃபர்டபுள்னு சொல்லி நான் பைக் எடுத்துட்டேன். போகலாமா? அப்படி ஃபர்ஸ்ட்டு வந்தது பார்த்திங்கன்னா அம்மு டைம்ஸ் அவங்க வீட்டுக்கு தான் வந்தோம். அவங்க ஃபேமிலி அவ்வளோ ஸ்வீட். ஆக்சுவலாக அவங்க வீட்டுக்கு போனோடனே இவ்வளோ ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக அப்படி பழகுவோன்னு நான் நினைக்கவே இல்லை. 1 வருஷம் ஆகுது நாங்கள் மீட் பண்ணி. செம்ம வைப் செட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக எங்களுக்குள்ள. எப்படி நிற்கிறோம்? வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் அவசியம் எல்லாரும் 5 நாள் முன்னாடியே வந்துடுவோம். கண்டிப்பாக 5 நாளுக்கு அப்புறம் தான் போகணும். வெட்னஸ்டே டு சண்டே. மெனு கார்டு இல்ல, இது இன்விடேஷன் கார்டு. மெனு கார்டு தனியா வரும். மெனு கார்டு உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். இது நான் பார்த்தேன். இதுல வீடியோல பார்த்தேன். நீங்க ரெடி பண்ண நீ பிரி ஜெய் நிவாஸ். இது வந்து மாமனார் பேரு, கரெக்டா சொல்றாங்க. அண்ணா பேரு, அம்மா பேரு, அப்பா பேரு, என் பேரு. அண்ணா பேரு. சூப்பர். இவர் பேரு விஜய் இல்ல, வை ஜெயந்தி. ஜெயந்தி. அப்பா பேரு ஜெயக்குமார். சரி, இந்த ஐடியா யார் சொல்லிருப்பா சொல்லு. கரெக்ட் கரெக்ட். நிவாஸ் வீடு. நிவாஸ்னா வீடு. ஓகே. இந்தியா அதெல்லாம் தெரியும். சமஸ்கிருதமா இருக்கும். பத்திரிகை ஐடியா என்னோடது. ஆமா. அன்னைக்கு டேவே பார்த்தீங்கன்னா ராம்வெஜ்ஜானா அவங்க வீட்டுக்கு போனோம். அவங்க வீட்லேயும் டைம் போனதே தெரியல. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேலே அவங்க பேசி பேசி பிளேடு போட்டுட்டு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப ஸ்வீட். அவங்க கூட நிறைய விஷயம் வந்து கான்வர்சேஷன் போயிட்டே இருந்தது. The next day. குட் மார்னிங்க. காலையில் பக்தி மயமாக எழுந்திரிச்சு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். செம்மையான டயர்டுங்க. கண்டினியூஸாக பேக் டு பேக் ட்ராவலு. திருச்சி, ஈரோடு, சேலம், திருப்பூர், அப்புறம் மறுபடியும் திருச்சி, மறுபடியும் வந்து சென்னையில் வந்து நேற்று பைக்கில் வந்து ஒரு ஃபோர் பிளேசஸ் போனோம். அதுவே செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. நைட்டு வீட்டுக்கு வரப்போ 4 மணிக்கெலாம் எழுப்பி விட்டாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் பிரசன்னா, அம்மு எல்லாமே வந்து சிறுவாரூர் கோயிலுக்கு நிறையனோட போகிறோம். எங்கள் அம்மா ஏதோ வேண்டியிருந்தாங்களாம். ப்ளஸ் இன்னைக்கு கார்த்திகை நல்லபடியாக ஃபங்க்ஷன் பண்ணோம்ல, ஸோ அதுக்காக சாமி கும்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு காலையில் எழுப்பி விட்டாங்க. சரசு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா. ஏன்னா அவனாக்கும் செம்ம டயர்ட் ஆயிடுவான். ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் போட்டோம் பார்த்திங்களா, 10:30 மணிக்கு கிளம்பி 4 மணிக்கு எந்திரிச்சது தான் பெரிய ஒரு அன்கம்ஃபர்டபுளான பொசிஷன். இன்றைக்கி ஒரு 4 பேத்துக்கு பத்திரிக்கை வைக்கணும். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். நான் ரெஸ்ட் எடுத்து அவன் மட்டும் போகிறனால நான் இன்னும் முடிவு பண்ணல, பார்ப்போம். வீடியோ ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராடக்ட் ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா அகாராவோட இந்த ஸ்டிக் வேக்யூம் கிளீனர். ஸோ இது ஒரு கார்ட்லெஸ் வேக்யூம் கிளீனர். இதை பற்றின ரிவ்யூ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த வேக்யூம் கிளீனரை எப்படி சார்ஜ் பண்ணலான்னு சொல்கிறேன். இது ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக ஹேண்டில் பண்ணுறது. ஏன்னா ஒரு குட்டி டிவைஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த கார்ட்லெஸ் வேக்யூம் கிளீனரை இந்த மாதிரி வந்து ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி வந்து இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஈஸியாக எந்த இடத்துக்கு வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதான் இதோட மெயின் அட்வான்டேஜ். நம்ம ஒரு வயர் சப்போர்ட் இருக்கணும்னு தேவையில்லை. இது வந்து ஒரு 5 hours எடுத்துக்குமா ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு. சார்ஜ் ஆனதுக்கப்புறம் இது ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்ட்லெஸ் வேக்யூம் கிளீனர் ஒரு சார்ஜபிள் டிவைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ட்ரிகர் மாதிரி கொடுத்துருக்காங்களே, இதை ஆன் பண்ணோடனே டிவைஸ் ஆன் ஆகிடும். அண்ட் இங்கே வந்து இப்போது நம்ம வேக்யூம் யூஸ் பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இப்படி ஸ்லைட் பண்ணோன்னா இது இப்படி ஓப்பன் ஆகிடும். அண்ட் இதை இந்த புஷ் பட்டன் அழுத்தி நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி இதில் எல்லாம் பார்ட்டாக கழட்டி நம்ம க்ளீன் பண்ணி திரும்பி அடுத்த யூசேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிறது இன்னொன்று கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அது டஸ்ட் ஆகிடுச்சுன்னா இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் திரும்பி அதை ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிவைஸ் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மேனுவல் புக் அண்ட் வாரண்டி கார்டு கூட வந்துடுது. அண்ட் இதோட பெஸ்ட் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் நம்ம வந்து எந்த இடத்துலையும் ஜென்ரேட் பண்ண தேவையில்லை. இதுக்கான ஸ்டேஷன் வந்து நம்ம வால்லே வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே நம்மளுக்கு வந்து டேப் மூலயமா நம்ம வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இந்த இதை இல்லை வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கலானாலும் அதுக்கான தேவையான குட்டி குட்டி ஸ்க்ரூஸ் எல்லாமே அவங்க வந்து ரெடியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஹெட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டிக் எக்ஸ்டென்ஷனும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து
தூரமாக இருக்க இடத்துக்கு இந்த ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை பக்கமாக இருக்குது நம்ம கை ஒர்க்கில் சோஃபா மாதிரியான இடங்களை க்ளீன் பண்ணுறப்போ ஸ்டிக் இல்லாமையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஹெட்டாக நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். இது ஒவ்வொன்றும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணால் அது கனெக்ட் ஆகிடும். ரிமூவ் பண்ணோம்னா அதில் புஷ் பட்டன் இருக்குது, அதை வச்சு நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதானா? யா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மோட்டரைஸ்டு ப்ரஷ், இதில் வந்து எல்இடி லைட்டோடு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஃப்ளோர் க்ளீனிங்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹெட்டில் வந்து 3 டிஃப்ரெண்ட் பவர் மோட்ஸும் இருக்குது. ஸோ பேட்டரியோட லைஃப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து இதை ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு இல்லை 2 இருக்குல்ல, அதில் ப்ளூ இருந்துச்சுன்னா லோ பவர், இது வந்து உங்களுக்கு மீடியம், அண்ட் இது வந்து மோஸ்ட் பவர், அண்ட் இதில் பேட்டரி லைஃப் வந்து இங்கே காட்டும். வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ரொம்ப நேரோவான ஸ்பேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்றப்ப நமக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நேரோனா ரொம்ப குறுகலாம் இழுத்துட்டு வந்துடும் போல. க்ளீன் பண்ணிட்டு வரலாம். வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரஸ் ப்ரஷ். இது வந்து நம்ம நிறைய மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கிறதுனால என்டையர் ஹவுஸே வந்து நம்ம இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக க்ளீன் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சோஃபாஸ் க்ளீன் பண்ண வந்து இது யூஸ் பண்ண போகிறேன். இப்போது இது ஹேண்டியாக நான் அந்த ஸ்டிக் இல்லாமலே நான் இந்த டிவைஸை நான் ஆக்சஸ் பண்ண முடியும். துப்பாக்கி மாதிரி இருக்கும். ஸ்டிக் இல்லாமல் எல்லா ஹெட்டுமே ஸ்டிக் இல்லாமே நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து சோஃபாவோட சைடில் இந்த கார்னர்லலாம் நிறைய அழுக்கு படியும், அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் ஒரு ஃப்ளாட் ஒரு ஹெட்டும் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ப்ரஷ்ஷோடையும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரஷ் இல்லாமையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் நான் பார்த்ததுலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நல்லாவும் இருக்குது. ஸோ மறக்காமல் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைப்படுறப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க ஃபர்தராக வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். கரெக்டாக ஒரு 6:45 வந்துட்டோம். 7 மணிக்கு தான் வந்து இதோட ஓப்பனிங். ஆமாம், சரியான கூட்டாங்க பாருங்கள். அது இல்லாமல் செமையான மழை, சந்தாக கொண்டு போயிட்டுருக்கோம். நிறைய பிளான் படி வீட்டிலேருந்து 5:30க்கே கிளம்பிட்டோங்க. கரெக்டாக 6:30க்கு இங்கே ரீச் ஆனோம். 7 o'clock ஓப்பன் பண்ணாங்க. ஒரு 7:30க்கெலாம் சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க. ஒரு சமயம் ஏகப்பட்ட க்ரௌடு வந்துக்கிட்டே இருக்காங்க. லேட்டாக வந்திருந்தால் கண்டிப்பாக மதியானம் வரை ஆகிருக்கும். கரெக்டாக பிளான் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியுது. என் தம்பி சாமி கும்பிட்டு இருக்கான். நிறைய வந்துட்டார். கார் எடுத்துகிட்டு ஒன்றா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போகலாம், இல்லை வீட்டுக்கு போகலான்னு இருக்காரு. வந்தோடனே டிஸ்கஸ் பண்ணி தான் முடிவு பண்ணணும். பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோனா விளாக்ஸ் அவங்க வீட்டுக்கு போனோம். நானும் அப்னும் பெத்து ப்ரோ மோனாலாம் பேசிக்கிட்டே இருந்தோம். பத்திரிக்கைக்கே மறந்துட்டு வெளில வந்து திரும்பி போயெல்லாம் வச்சுட்டு வந்தோம். கிட்டத்தட்ட இவங்கள பார்த்து 1 year ஆயிடுச்சு. பட் வைப்பு எந்த குறையும் குறையலை. ஸோ செம்ம வைப்பாக செம்மையான ஒரு மீட்டிங்காக இருந்துச்சு. 1 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களெல்லாம் மீட் பண்ணுறோம். ஒவ்வொருத்தங்களாம் மீட் பண்ணிகிட்டு இருக்கோம். டைம் போகிறதே தெரியுதில்ல. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சு வந்தோன்னே. நல்லா பீஸா பர்கர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு
அடுத்த பயணத்தை நோக்கி கிளம்புறோம். அட இந்த நடுவுல கொஞ்சம் கிளிப்பிங் எடுக்கலாம்னு நினைச்சேன். ஆமா, ஆனா எடுக்க முடிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு மும்முரமா பேசிட்டு இருக்கோம். ஆமா 1 இயர்க்கு முன்னாடி வீடு கிரகப்பிரவேசம் கூப்பிட்டோம், இப்பதான் வராங்க. ஆமா கரெக்டா, அது ஒரு வருஷம் ஆச்சு. இப்பதான் சொன்னாங்க 23rd வந்தா 1 இயர் ஆச்சு. அவங்க வீடு ஃபங்க்ஷனுக்கு வைக்க வந்திருக்காங்க. அதுக்காக அவங்க பழி வாங்க மாட்டாங்க, கரெக்டா வந்துருவாங்க. ஆமா, இதை வந்து நாங்க பதிவு பண்றது வீடியோ இன்னைக்கு போட்டு அவங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சு விட்டுறோம், வந்துருவாங்க. வந்துருங்க, பாய். சென்னையில் 3 நாள் எப்படி போச்சுனே தெரியலங்க, படன்னு போயிடுச்சு. அவ்வளோ ட்ராவலுங்க, எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வச்சு முடிச்சாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி எல்லாத்தையும் இன்வைட்டும் பண்ணியாச்சு. இப்போ மதியானம் லஞ்ச் முடிச்சுட்டு பேக் டு திருச்சி போயிட்டு நம்ம வீட்டு வேலை பார்க்கணும். அங்கே திருச்சியில் லோக்கல் இன்விடேஷன் வைக்கிறது தான் நம்மளோட ஒர்க். ஃபங்க்ஷன் பக்கம் நெருங்க வேலையும் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அந்த வேலையெல்லாம் கண்டினியூ பண்ணலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். விஜய், டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ்.